ஹாய் கைஸ், அது கரூரில் நடந்த இந்த இன்சிடென்ட் பற்றி தான் நான் வந்து டிவி கேட்க முழுமையான சப்போர்ட் அப்படின்றக்காக மட்டும் வந்து நான் பேச வரல. ஆளுங்கட்சி மேலே செம காண்டில் வந்து நான் இந்த விஷயத்தை வந்து நான் பேச வந்திருக்கேன். நான் தெரியாமல் கேட்குறேன். ஒரு பிரச்சாரம் நடக்குது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காருல. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? பெர்மிஷன் வந்து நீங்கள் கொடுத்துருந்துருக்கணும் இல்லையா? ஏதாவது வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு சின்ன குறுகிய இடத்துல வந்து நீ பெர்மிஷன் வந்து கொடுத்தா அப்போ இந்த மாதிரி நடக்கட்டும் அப்படின்னா நீ அர்த்தத்தில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்களாம் என்ன அரசியல் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு அவர் மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு கோவம் இருக்குது, காண்டு இருக்கு, இல்ல ஒரு பயம் இருக்கு அப்படின்னா இது உண்மையில பயமா தான் இருக்கும். பயம் இருக்கு அப்படின்னா நீ தனித்து நின்று ஒத்தையா நின்று ஜெயிச்சு காட்டணும். அதோட மக்களை வந்து நீ பலிகடாவா நீ யூஸ் பண்ணவே கூடாது. அப்ப இதுல எத்தனை குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க, எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, எவ்வளவு மூச்சு திணறல், எவ்வளவு இது இல்ல உன் பிரச்சனை வந்து நீ இப்படி எல்லாம் நடக்கிற அளவுக்கு நீ விட்டுருப்பியா? அப்போ என்ன அர்த்தத்துல நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் பண்றீங்க? அப்ப இதெல்லாம் நீ பண்ணிட்டா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்ற அர்த்தமா, இல்ல இதெல்லாம் பண்ணிட்டா நீங்க வந்து நல்லவங்க அப்படின்ற அர்த்தமா? அப்ப டிவிக்கு மேல வந்து அப்படி ஒரு பழி வந்து போட்டுருது. அப்ப டிவிக்கு வந்து எல்லாருமே ஒரு மாதிரி நினைச்சிக்கணும், அவர் வந்து ஜெயிச்சிருக்கோம், நம்மளே வம்சத்துக்கு வந்து ஆளணும் அப்படின்னு ஒரு விஷயம். என்ன, நான் வந்து எனக்கு அரசியல் பத்தி சுத்தமா வந்து தெரியாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அப்படியே என்ன மனுஷங்க நீங்களாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எது இதெல்லாம் அரசியல் பண்ணுன்ற தெரிய வேணாம். அங்கே ஒரு சரியான போலீஸ் பாதுகாப்பு இல்லை, ஆம்புலன்ஸ் சரியான இது இல்லை. ஆனா இந்த மாதிரி நடக்கும்போது மட்டும் சும்மா ஆம்புலன்ஸ் வந்து உள்ள நுழைச்சு எதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் எங்க இருந்து வருது, யார் அனுப்பிச்சு விடுறா, அதுவுமே தெரியல. அதுலயுமே நிறைய அந்த பேட்டிகள் நான் பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, எதுக்கு தான் இந்த ஆம்புலன்ஸ் சும்மா போகுதுன்னு தெரியல, நாங்க யாருமே இருக்க மாட்டாங்க, சும்மா ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன காரணத்துக்காண்டி தான் நடக்குது? அதுல சில ஒரு பேட்டில சொல்றாங்க நிறைய பேர் மேல வந்து கத்தி கீரல்லாம் வந்து இருந்துச்சு, சட்டைகள்லாம் அப்படின்றாங்க. அப்போ இது நிறைய படத்துல தான் வந்து பார்த்துப்போம். அதாவது இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா எதிர்கட்சியோட ஆள்கள்லாம் வந்து உள்ளே இறக்கி இவங்க ஆளுகள் மாதிரியே செட் பண்ணி ஒரு தாக்குதல் வந்து நடத்துறது. அது வந்து இங்கே உண்மையில நடக்கிற மாதிரி இருக்கு. அப்போ டிவிக்குள்ள வேற ஆள்களுமே உள்ள நுழைஞ்சு அப்ப இந்த மாதிரி தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க. எவ்வளவு பேர் மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி தான் நீ வேடிக்கை பார்த்துருக்க. அங்க எதுக்கு செந்தில் பாலாஜி எதுக்கு வர சம்பந்தமே இல்லாம அது டக்குன்னு இந்த ஒரு விஷயம் கள்ளக்குறிச்சி விஷயத்துல எங்க எல்லாரும் போனீங்க? அப்ப எந்த ஒரு அதுல 2 நாள் கழிச்சு தான் எல்லா ஒரு அப்டேட்ஸுமே வந்து வருது. இது சடனா 8 மணிக்கு நடந்தது, 8:15 அவ்வளோ ட்விட்டர் போடுறீங்க, அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து ஆஜராயிடுறீங்க. நிறைய வந்து இந்த மாதிரி கேமராவோட வந்து அப்படியே நல்லா விசாரிக்கிற மாதிரி அப்படி அழுகிற மாதிரி எப்ப எம்பிட்டு பெரிய நடிப்பு. அப்ப இதெல்லாமே பிளான் பண்ணிட்டு இதுல வந்து நீ அவர் மேல பழிய போட்டுற. அவர் மேல பழிய போடுறதுக்காண்டி மட்டும் நான் பேசல. இதுல மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க அதைத்தான் வந்து நான் பேச வந்துட்டு இருக்கேன். மக்கள் எல்லாருமே ஒரு விஷயம் வந்து நான் சொல்றேன், அவரை பார்க்கணுன்ற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும், எனக்குமே இருக்குதான். அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்குள்ள போனா நம்ம மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது, அவன் பிள்ளைகளோட சேர்ந்து ஒரு மூச்சு தண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்துக்குள்ள ஒரு பயமும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அது எதுவுமே யோசிக்காம நம்ம பாட்டுக்கு ஒரு ஆசையில வந்து போயிட்டோம். ஆனா இழப்பு வந்து யாருக்கு, நம்மளுக்கு தானே. அந்த முழுக்க அந்த வீட்டோட பொறுப்பு தான். அவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து போறது அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஒருவேளை அதுக்காண்டி அவங்க பண்ண தப்பு அப்படின்னு சொல்லல. அந்த அரசாங்கம் வந்து முழுக்க இதுல நிறைய ஒரு கேம் ஆடிச்சு. அந்த அரசியல் வந்து இந்த மாதிரி நடத்துறதுக்கு நம்மளை வந்து பலிகடாவை யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம அதுக்கு வந்து இடம் கொடுக்காம அடுத்தடுத்தவாது இருக்கணும் அப்படின்றக்காண்டி தான் வந்து நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியல் வந்து இனிமேல் வேண்டாம் அப்படின்றத தயவு செஞ்சு எல்லாருமே நினைங்க. எல்லா குடும்பத்துக்கும் உண்மையிலே ஒரு ஆழ்ந்த இரங்கல் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு வந்து கஷ்டப்படுறாங்க. உண்மையிலேயே கண்ணெல்லாம் கலங்குது, அவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றத மட்டும் தான் நான் வந்து உங்க எல்லாருமே கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.